சொல்லுமா, எங்கேருந்துமா வர நீ? இப்போ பாருப்பா, நான் விநாயகர் காலனிலேருந்து வரேன். சிலிண்டர் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகும்னா நான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு சிலிண்டர் மட்டும் உனக்கு லோடு சிலிண்டர் கொடுங்க. ஏம்மா, அவங்க ஏரியாவில் தான் இந்த சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்தால் நான் சிலிண்டர் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் போங்க, நீங்கள் அங்கேயே இருந்தால் மட்டும் தான் நான் டெலிவரி செஞ்சு கொடுக்குமா. பாருப்பா, இந்த சிலிண்டர் புக் ஆகிருக்குது தானே? ஆமாம், புக் ஆகிருக்குது. அதுக்கு என்ன இப்போ? அப்போ புக் ஆகிருக்குதுன்னா சிலிண்டர் கொடுக்கணும் தானே? அது வாசமான பேச்சு தான். சிலிண்டர் புக்கான கொடுக்கணும் தான். ஆனால் எந்த அட்ரஸ் கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குதுல்ல, அது வந்து விநாயகர் காலனியில் தானே கொடுக்கணும். நீங்கள் முருகர் காலனிக்கு வந்துருக்குறீங்க, அதனால் இங்கெல்லாம் சிலிண்டர் கொடுக்க முடியாது. ஐயோ, கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ. சமாளிப்போம். சமாளித்து எப்படியாவது ஒன்று சிலிண்டர் பிடிச்சிட்டு போயிடணும். பாருப்பா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நாங்கள் வெளியில் போகிறோம் பார்த்துடுங்க. அதனால் சிலிண்டர் பிடிச்சி வச்சுட்டு போயிட்டா சீக்கிரமாக போயிடுவோம். நீங்கள் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எங்களால் வெளியில் போக முடியாதுப்பா. கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த லோடு சிலிண்டரை மட்டும் கொடுத்து விட்ருங்க. நீங்கள் என்ன பேசினாலும் நான் சிலிண்டர் வந்து இங்கே டெலிவரி பண்ண முடியாதுமா. உங்கள் காலனிக்கு போங்க, நான் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து அங்கே டெலிவரி பண்ணுறோம். பாருங்கள், வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் சிலிண்டர் கொடுக்கறத விட்டுட்டு உங்ககிட்ட என்னால் பேசிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க. அடியே, என்னடி அங்கே சண்டை போட்டுக்கிற? சார் வாங்க சார், நீங்களாச்சும் இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை? சார், எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க ஏரியாவில் தான் சார் டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து எனக்கு இங்கே டெலிவரி கொடுங்கன்னு சொல்லி ஒரே அக்கப்போர் பண்ணுறாங்க. நாங்களும் கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? ஆஃபீஸில் போய் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் எங்களுக்கு. அடி மீனா, வாடி, அவங்க சொல்கிறது ரைட்டு தானே, அவங்க கணக்கு கொடுக்கணும்ல. பாருங்கள், சட்ட வாய் மூடிட்டு கிடக்குறீங்களா? சும்மா வந்து வேக்கானம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. காலனிக்கு போனால் எல்லோரும் ஒரு ஆள் 3 சிலிண்டர் வச்சுருக்குறாங்க. அங்கே நம்மளுக்கு ஸ்டாக் இல்லைன்னா அப்போ என்னத்த பண்ணுறது? ஏன்னா அடுப்புலேயே ஊற்றிட்டு இருப்பேன். என் கஷ்டம் எனக்கு. நீ வாய் மூடுங்க சேட்டை. ஏம்மா, எல்லாருக்குமே சிலிண்டர் உண்டுதாம்மா. நீ எடுத்துகிட்டு போமா, நாங்கள் அவ்வளோதான், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம். அதெல்லாம் முடியாது. நீ சிலிண்டர் கொடுத்தாதான் நான் இங்கேருந்து போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். என்ன மீனாவை பற்றி என்ன நினச்சிட்டேன்? ஃபஸ்ட்டு சிலிண்டர் கூட நான் அப்போ தான் கிளம்புவேன். இப்போ இங்கேருந்து நீ போகல, அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து புக் ஆகலன்னு சொல்லி நான் பில்லு எடுத்து கிழிச்சு போட்டுருவேன். அடியே மீனா, வாடி போகலாம். என்ன இப்படிலாம் சொன்னால் நான் மிரண்டுருவேன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் முடியாது. எனக்கு சிலிண்டர் கொடுத்தே ஆகணும். ஏம்மா, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? இத்தனை தடவை சொல்கிற கொஞ்சம் கூட புரிய மாட்டியா? எப்பா மணி, அந்த இவன் பேரில் இருக்கிற பில்லை எடுத்து கிழிச்சு போடுப்பா. ஏன் அத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறேன். எடுத்து ஃபஸ்ட்டு அந்த பில்லை எடுத்து கிழிச்சு போடு. இவங்க வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நான் பார்ப்போம். இல்லைப்பா, நாங்கள் கிளம்புறோம். நீ எதுவும் பில்லெல்லாம் கிழிச்சு போடாதுப்பா. மாமா, இப்படிலாம் பேசாதீங்க. நாம் சிலிண்டர் பிடிக்காது இங்கேருந்து போகக்கூடாதாக்கும். நீ சிலிண்டர் பிடிக்காத வராத, நான் கிளம்புறேன். சே, இப்படி அசால்ட்டாக நம்ம தோல்வி ஒத்துக்குன்னா நம்ம மீனான்ற கெட்டப்பே போயிருமே. மீனாவுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. அது போய் இவங்ககிட்ட போய் நம்ம விட்டுட்டு போக முடியுமா? கடைசியாக ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். பாருப்பா, கடைசி தடவையாக கேட்குறேன், சிலிண்டர் கொடுக்க முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லிடு. நானும் கடைசி தடவை சொல்கிறேன், என்னால் சிலிண்டர் கொடுக்க முடியாது.